இந்த ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான இட்லி குருமா பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி வறுத்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு, இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காயை பொடியாக துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் சேர்க்கறது இருந்தால் கடைசியாக சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கண்டினியூஸாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போது திருப்பியும் கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நான் 2 தக்காளி பழத்தை மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இது சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இந்த அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ஃபுல்லாக அதில் இருந்ததெல்லாம் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு குழம்போட பச்சை வாசனை போய் நல்லா திக்காக கலராக வந்துருச்சு. இப்போது இதில் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இதை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகும். இந்த குருமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குருமா நல்லா கொதிச்சு திக்காகி பச்சை வாசனைலாம் போய் நல்லா கலராக வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரேவி எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. வெங்காயம், தக்காளி இதில் ஆட் பண்ணது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இது நீங்கள் சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குருமா. இது இட்லிக்கு மட்டும் இல்லை, இது டிஃபன் குருமா. நீங்கள் எந்த டிஃபனுக்கு வேணால் சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.